செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு சொல்றது இந்த 30வது பாசுரம். திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். இதை விட நம்ம என்ன கேட்க முடியும் ஆண்டாளிடத்தே? ஆண்டாள் அருள் இருக்குமானால் திருமால் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருள் எங்குமே அனைவருக்கும் எக்காலத்திலும் எப்படியும் கிட்டும் அப்படிங்கிறது பாசுரத்துக்கு இப்ப பலஸ்ருதி. பொருள் பார்க்கலாம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை பாட்டு பகுதியை இப்ப பிரிச்சு விடணும். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழரையார் சென்னிரஞ்சி அங்கப்பர கொண்ட வார்த்தை. இது கோகுலத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கண்ணன் கிடைச்சது. அடுத்தது அணிபுதுவை பைங்கமல தண்டரியல் பட்டர்பிரான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30. இது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு பேரு கிடைச்சது. 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார். இப்ப சொல்ற நம்மளை பத்தி சொல்றது. அப்ப 3 பேருக்குமே இப்பரிசுரைப்பார் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர், எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைக்கும் என்று சொல்லி முடிக்கிறாள் ஸ்ரீ பராசர பட்டர், கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். அவர் சொல்லுவாரான், மாடு கன்றுக்குட்டியை பார்த்தா பால் கறக்கும். அது நல்ல உயிருள்ள கன்றுக்குட்டியா இருந்தாலும் பாலை கொடுக்கும். அப்படி இல்லை நகரப்புறத்து மாடா இருந்தா பல சமயத்துல கன்று பக்கத்துல இருக்காது. அதனால வைக்கோலை வச்சு கட்டி அதுக்கு மேல கன்றுக்குட்டியினுடைய தோலை போட்டு மூடி ஒரு தோல் கன்று பண்ணி வைப்பாள் இல்லையோ, அதை போல முன்னாடி கொண்டு போய் வைத்தா அதை பார்த்து கொண்டும் பால் சொரியும். அதை போலதான் இங்க நாம நல்ல கன்றுக்குட்டி ஆண்டாள், உயிர் இருக்கிற கன்றுக்குட்டி, அதை பார்த்தாலும் கண்ணன் அருள் புரிவார். நாமெல்லாம் போய் அந்த பக்தி நம்ம இடத்துல இல்லை. ஆனா திருப்பாவைங்கிற தோலை போத்திக்கணும். அதான கன்று தோல், ஆண்டாள் பாடின திருப்பாவை. அதை நாம போத்தின்னு போயிட்டோம்னால் ஓ ஆண்டாளே வந்திருக்கா நினைத்து கொண்டு கண்ணன் அருள் புரிஞ்சிருவார். நற்கண்ணுக்கு இறங்கும் தேனு கோர்க்கண்ணுக்கும் இறங்குமா போலேன்னு சொல்லுகிறார்.